ஓம் சாந்தி. சங்கம யுகத்தில் ஒரு அதிபெரும் பரிசாகப் பிறந்த நான் பரமபிதா பரமாத்மா பாபாவின் குழந்தை எனும் பாக்கியம் பெற்றுள்ளேன். ஞானத்தின் வெளிச்சத்தால் நான் புதியதாய் பிறந்திருக்கிறேன். சிவபாபாவின் அன்பில் நான் வளர்க்கப்படுகிறேன். மனம், புத்தி இணைந்து பாபாவுடன் தொடர்பில் ஆன்மா தூய்மையடைந்துள்ளது. சுபாவ சன்ஸ்காரங்களை வேரோடு மாற்றம் செய்வித்து திவ்யமாக்கிக் கொள்கிறேன். பாபா அளித்த வரதானத்தின் அடிப்படையில் நான் உயர்நத முயற்சி செய்கிறேன். தெய்வீக குணங்களை, திறன்களை, நற்குணங்களை பெற்றுக்கொள்கிறேன். ஆன்மாவை நிரப்புகிறேன், வளமாக்குகிறேன். பாபா வரதானத்தை நினைவுபடுத்துகிறேன். அமைதி சக்தியின் மூலம் வினாடியில் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி அனுபவம் செய்விக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுக என்ற வரத்தை நான் பெற்றிருக்கிறேன். விசேஷ ஆத்மா எனும் ஆசி என் ஆன்மாவின் பெரும் பாக்கியம். முக்தியின் அனுபவம் அமைதி, ஜீவன் முக்தியின் அனுபவம் ஆனந்தம். அந்த முக்தியை ஒரு வினாடியில் மற்ற ஆத்மாவிற்கு அனுபவமாக கொடுக்கக்கூடிய சக்தி என்னிடம் இருக்கிறது. பாபாவின் அன்பு அதற்கான ஆதாரம். ஜீவன் முக்தி என்றால் நான் வாழ்க்கையையே பூரண சுகமாக நடத்துவது. முக்தி என்றால் நிரந்தர அமைதி. அந்த அமைதி எனது மூச்சாக இருக்கட்டும் என்று எண்ணுகிறேன். சிவபாபாவின் அன்புடன் அந்த அமைதி நிறைகிறது. பாபாவின் ஞானத்தை தூய்மையாக அனுபவிக்கிறேன். மனம், புத்தி, சன்ஸ்காரங்களை அதனால் நிரந்தரமாக மாற்றுகிறேன். யாரை எதிர்கொண்டாலும் அவர்கள் முகத்தில் அமைதி விளங்க வேண்டும். அவர்கள் ஒரு வினாடியில் ஆனந்தத்தை உணர வேண்டும். அந்த அடையாளம்தான் பிரதட்சதா காட்சி எனும் அற்புதம். அப்போது அனைவரும் ஆஹா ஆஹா எனும் ஆச்சரியத்தில் மகிழ்வர். அந்த அற்புத அனுபவத்தை நான் ஏற்படுத்த வேண்டும். அதற்கான அதிகாரம் பாபா எனக்கு வழங்கியுள்ளார். மனதில் மிகுந்த தன்னம்பிக்கை பிறக்கிறது. பாபாவின் நினைவால் அந்த சக்தி பெருகுகிறது. சகோதர ஆத்மாக்களுக்கு அந்த அமைதியை பகிர முடியும் என நம்புகிறேன். சகோதர ஆத்மாக்களுக்கு அமைதி அனுபவத்தை தருகிறேன். அது பாபா எனக்கு அளித்த விசேஷ பணியாக நினைக்கிறேன். நான் விசேஷ ஆத்மா எனும் பதவி எனக்கு பெரும் பெருமை தருகிறது. அந்த பெருமையை நான் காப்பாற்றுகிறேன். அனுபவத்தின் ரத்தினங்களை பெற்றிருக்கும் அனுபவமே சக்தியின் வெளிப்பாடு. நான் சக்திசாலியாகவும் கருணை சொரூபமாகவும் ஆவேன். நிலைதான் நிரந்தர அமைதியின் தலை சிறந்த அனுபவமாக இன்று எனக்கு தந்தையுடன் இணைந்த சிவசக்தி சொரூப உயர்நிலை பதவி எனத் தருகிறது. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.